வச்சுக்க முடியும். டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவிச்சுப்போம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும். பகுதி 29, எண்ணங்களின் சுமை தாங்கி. மனிதனை அலைக்கழிக்கும் மற்றொரு மனநோய் கவலை. மக்களில் பலர் எனக்கு தொழில் கவலை என்று வாழ்க்கையை நடத்துகின்றனர். கவலைக்கு முதல் காரணம் வேலை எதுமின்றி சும்மா இருப்பதுதான். வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது மனம் பலவற்றையும் எண்ணுகிறது. மனம் எதை பற்றியாவது கவலைப்பட துவங்குகிறது. கவலைப்படும் மனிதன் நாளடைவில் நோயாளி ஆகின்றான். அவன் முகத்தில் கவலை தன் கோடுகளை போட்டுவிடுகிறது. ஒரு காரியம் செய்யும் முன் ஏற்படும் பயம் கவலையாய் மாறுகிறது. பல சமயம் காரியங்களை ஒத்தி போடுவதனால் ஒத்தி போடப்பட்ட காரியம் பெரும் சுமையாய் கவலை தருகிறது. சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலமும் அவ்வப்போது காரியங்களை முடிப்பதன் மூலமும் கவலையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். பரீட்சை எழுதுபவர்களுக்கு முடிவுகள் மாறுவதில்லை. ஆனாலும் பலருக்கு கவலைப்படுவது ஒரு பொழுதுபோக்காய் இருக்கிறது. வெளியூருக்கு போகும் வழியில் கொள்ளை கதவை பூட்டினேனா என்ற கவலை, கோயிலுக்குள் போகும்போது செருப்பு பத்திரமாக இருக்குமா என்ற கவலை. கவலைப்பட ஒரு விஷயம் வேண்டும் என்பதில்லை. எதை பற்றியும் கவலைப்படலாம். கவலைப்படும் ஒரு மனிதருடன் ஒரு நாள் நான் கழிக்க நேர்ந்தது. நாங்கள் இருவரும் ரயிலில் ஏறினோம். ரயில் கிளம்புவதற்குள் காப்பி விற்பவன் வருவானா என்று கவலைப்பட்டார் அவர். பின் ரயில் கிளம்பியது. ஒவ்வொரு ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போதும் சரியான நேரத்தில் ஊருக்கு போவேனா என்று கவலைப்பட்டார். பின் ரயிலில் இருந்து இறங்கியதும் பஸ்ஸில் இடம் கிடைக்குமா என்று கவலைப்பட்டார். பின் பஸ்ஸில் ஏறியதும் கிராமத்திலிருந்து வண்டி வந்திருக்குமா என்று மனிதர் தலையை பீத்து கொண்டார். ஊரில் வண்டி ஏறியதும் சமையல்காரன் தூங்கியிருப்பானா என்று கவலைப்பட்டார். சாப்பிட்டானும் மறுநாள் மழை பெய்யுமோ என்று கவலைப்பட்டார். என் பொறுமை எல்லை மீறி கொண்டிருந்தது. நீங்கள் மிகவும் லாஜிக்கான பேர்வழி, ஒன்று மாற்றி ஒன்று என கவலைப்பட இத்தனை வைத்திருக்கலே என்று பாராட்டிவிட்டு தூங்கப் போனேன். கவலைப்படுபவர்கள் பிறரது கவனத்திற்காக, பாதுகாப்பிற்காக, அரவணைப்பிற்காக இயங்குகிறவர்கள் என்கின்றனர் மனோதத்துவ நிபுணர்கள். மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு பாடமும் பரீட்சையும் கஷ்டமாக இருக்கும்போது பாடப்புத்தகத்தில் தாங்கள் படித்த எல்லா நோயும் தங்களுக்கு இருப்பதாக ஒரு பிரமை ஏற்படும். நெருக்கடியான பரீட்சைக்கு ஆளான தன் நண்பன் ஒருவன் மருத்துவரிடம் சென்று முதல் நாளிலிருந்து தன் இதயம் துடிப்பது நின்றுவிட்டது என்று முறையிட்டான். மருத்துவர் வெகு அமைதியாக கூறினார், என் இதயம் ஒரு வாரமாக ஓடவில்லை, எனக்கு அத்தனை பிரச்சனைகள் என்றார் அவர். கவலை உண்டு பண்ணும் பல நோய்களில் மிக முக்கியமானது தலைவலி. ஆண்டுதோறும் அமெரிக்காவில் சுமார் 8000 டன் ஆஸ்பிரின் தலைவலி மாத்திரை தயார் செய்கிறார்கள் என்றால் அதிலிருந்து மனிதனது கவலைகளின் அளவை புரிந்து கொள்ளலாம். பலர் கிடைக்காததை எண்ணி கவலைப்படுவார்கள். கவலைக்கு மாற்று நமக்கிருந்தும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் உடல் நலத்தையும் நமது குடும்பத்தை பற்றி அதில் உள்ள நல்ல விஷயங்களை எண்ணுவதாகும். அந்த நல்ல விஷயங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பலர் இருக்கும் நிலையில் ஏற்பட்டுள்ள நன்மைகள் பற்றி நினைப்பதில்லை, எண்ணி மகிழ்வதில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை என்றும் அனுபவிப்பதில்லை. ஆங்கிலத்தில் இதை கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்று கூறுவார்கள். மகிழத் தெரிந்தால்தான் மகிழ்ச்சி கூடும். மகிழத் தெரியாத போது துக்கம் மேவும். அமைதியான இரவில் தூங்கப் போகும்போது ஒரு தவளை கொடுக்கும் குரல் ஏதோ பெரிதாக உலகமே கத்துவதாக தோன்றும். அதே போலத்தான் சிறு கவலையும். ஒரு சிறு கவலை மனித உள்ளத்தை நிறைக்க போதுமானது, மன நிம்மதியை அழிக்க போதுமானது. கவலையைப் போலவே கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, காமம் என்ற எண்ணங்களாகும். இவை அனைத்தும் நம் சக்தியை வடித்து விடுகின்றன. சில சமயம் கோபப்பட்ட பிறகு நம் உடல் ஒரு தளர்ந்த நிலையில், சக்தி வடிந்த நிலையில் இருப்பதை உணரலாம். பின்னால் நாமே வருந்துவோம். நமது உணர்ச்சிகளுக்காக மன்னிப்பை கோருவோம். அதற்கு மாறாக அன்பு, கருணை, பெருந்தன்மை, நட்பு, காதல் என்கிற உணர்ச்சிகளை உள்ளே விட்டு பாருங்கள். பொங்கும் நீரூற்று போல நம் உணர்ச்சிகள் இனிமையாய் பொங்கி வருவதை உணர முடியும். உள்ளத்தில் வன்மமும் பகையும் பொறாமையும் கொண்டவர்கள் உடலால் எண்ணத்தான் தேக பயிற்சி செய்தாலும் பின்னால் ஒரு நாள் அவற்றின் பலன் அவர்கள் வாழ்வை பாதிப்பதை உணரக்கூடும். சூழ்வினைதான் முந்தூறும் என்கிறது நமது சிலப்பதிகார இலக்கியம். நமது தீய செயல்கள் ஒரு நாள் முந்திக்கொண்டு தீய பலனை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. வினைகள் அவற்றின் பயனை கொடுக்கின்றன. நல்வினை நல்ல பலனையும், தீய எண்ணங்கள் தீய பலனையும் உண்டு பண்ணுகின்றன. இது இவ்வளவு எளிதான
உண்மையாய் இருக்கும்போது பிறரை பற்றி பொறாமையும் பிறருக்கு கேடு பயக்கும் எண்ணங்களையும் சுமப்பது எவ்வளவு கெடுதல் என்பதை எண்ணி பாருங்கள். அதனால்தான் எல்லா மதங்களும் அன்பே கடவுள் என்று போதிக்கின்றன. பிறரது வளர்ச்சியில் பொறாமை, ஓர் இனத்தை கட்சியை கண்டு வெறுக்கும் உள்ளம் என்றும் நாம் பலவிதங்களில் நம் மனதில் சுமை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். நம்மில் பலர் தீய எண்ணங்களின் சுமைதாங்கியாக நம் மனதை ஆக்கி வைத்திருக்கிறோம். இதனால் நம் நிம்மதி குறைந்து வாழ்வில் நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. தீய எண்ணங்களை அகற்றுங்கள். தீமை புரிவோரையும் மனத்தால் மன்னித்து விடுங்கள். வாழ்த்துங்கள். உங்கள் மனம் சுமை குறைந்து லேசாவதையும் நாளடைவில் சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதையும் உணர்வீர்கள். தெரியாமலா சொன்னார் பாரதி, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. படுக்கும் போதும் முன் வெறுப்பவர்களை, பிடிக்காதவர்களை மன்னித்துவிட்டு படுக்க செல்லுங்கள். மனம் அமைதியாய் உறங்கும். மனத்தில் ஆக்க சக்திகளை உள்ளே புக இது வழிவகுக்கும். இது வரைக்கும் நம்ம பகுதி 29 முடிச்சிருக்கோம். அடுத்த பகுதி 30 பாராட்டும் உள்ளம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம்.